ஈரான் மீதான பல இலக்குகளை நோக்கி அமெரிக்கா மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருக்கிறது. ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு ஈரான் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியிருக்கிறது அமெரிக்கா. ஈரானின் தேவையற்ற மற்றும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பின் விளைவாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்திருக்கிறது. இது ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருவதும் மற்றும் இந்த பகுதியில் தன்னுடைய கட்டுப்பாட்டை இறுக்கி வருவதுமான செயற்பாடுகளையே இங்கு ஆக்கிரமிப்பு என்று அமெரிக்கா சொல்லி வருகின்றது. தெற்கு பகுதியில் உள்ள பண்டர் அப்பாஸ், ஸ்ரீக் மற்றும் மினாப் ஆகிய இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக இன்று ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதற்கு பதிலடியாக இப்பகுதியில் உள்ள 18க்கும் மேற்பட்ட அமெரிக்க முக்கிய இலக்குகளை தாக்கியுள்ளதாக ஈரானினுடைய புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்கிறது. ஜோர்டான், குவைட் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறது IRGC. குவைத் தனது வான்வழியை தற்காலிகமாக மூடியிருக்கின்றது. குவைத் இந்த தாக்குதல்களின் போது மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறது. இந்த சமீபத்திய மோதல்கள் போர் நிறுத்தத்தின் கதவுகளை இறுக்கமாக மூடியிருக்கின்றன போல் தெரிகின்றன. ஹோர்முஸ் நீரிணை தற்போது முற்றுமுழுதாக மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அதனை மறுத்துள்ளதுடன் வணிக கப்பல்கள் அந்த நீர்வழி பாதை வழியாக தொடர்ந்து பயணித்து வருவதாகவும் கூறியிருக்கிறது. இந்த அறிவித்தல்களுக்கு மத்தியில தற்போது ஒரு கப்பல் இந்த பகுதியில் தாக்கி சேதப்படுத்தப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த கப்பல் தாக்கப்பட்டது தொடர்பாக முன்பு ஈரான் மீது குற்றஞ்சாட்டப்பட்டாலும் தற்போது இந்த கப்பலை அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 பேர் இந்த கப்பல் தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டதோடு 3 காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த கப்பல் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் என்றும் இப்பொழுது தகவல்கள் வர தொடங்கி இருக்கின்றன. இந்த கப்பலானது தாக்கப்பட்ட உடன் இது ஈரானினால் தாக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி பரப்பப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் இந்த கப்பலானது அமெரிக்காவினுடைய படைகளால் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்தியாவினுடைய கப்பலை அமெரிக்கா தாக்கியது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருப்பதோடு இந்திய தரப்பிலிருந்து இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. இந்த காணாமல் போன மாலுமிகள் தொடர்பாக விசாரணைகளும் தேடுதல் பணிகளும் இந்த பகுதியில் நடைபெறுவதாகவும் மேலும் இந்த பகுதியில் தாக்குதல்களும் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஈரான் பதில் தாக்குதல்களை அருகிலுள்ள வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய முக்கிய ராணுவ தளங்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதோடு அமெரிக்காவும் ஈரானினுடைய பகுதிகளில் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலினுடைய விமான ஓடுபாதைகளில் ஈரானை தாக்குவதற்கான விமானங்கள் தொடர்ச்சியாக தயார் நிலையில் இருக்கின்றன என்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. எனவே வளைகுடாவில் ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக மாறி மாறி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. ஒப்பீட்டளவில் அமைதியான மற்றும் ஒரு போர் நிறுத்த காலத்தை தொடர்ந்து இப்பொழுது பாத்தீங்கன்னா 3வது தொடர்ச்சியான இரவாக ஒரு புதிய கட்ட மோதல் தீவிரமடைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. முதல் இரவில இஸ்ரேலியர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் இடையே துப்பாக்கி சூட்டு பரிமாற்றம் நடந்தது என்ற விடயம் தெரிய வந்திருக்குது. பின்னர் 2வது இரவில அமெரிக்கர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் இடையிலான ஒரு வகையான மோதல் ஆரம்பமானது. 2 நாட்களுக்கு முன்பு ஓமான் கடற்பரப்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய மிக விலை உயர்ந்த ஒரு போர் உலங்கு வானூர்தி ஒன்று வீழ்ந்ததை தொடர்ந்து அதனை சாக்காக வைத்துக் கொண்டு அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கின்றது. ஈரானினுடைய தெற்கு பகுதியில் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில்தான் ஈரான் தன்னுடைய பதில் தாக்குதல்களை வளைகுடா நாடுகளில் மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றன. ஈரானின் புரட்சிகர காவல்படையான IRGC ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கின்றது. அதில் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் ஆகிய 3 நாடுகளிலும் உள்ள அமெரிக்காவினுடைய தளங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் குறைந்தது 18 இலக்குகள் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் ஈரானிய பகுதிகளை அமெரிக்கா தொடர்ந்து குறிவைத்து தாக்குதல்களை நடத்துமேயானால் IRGC-யினுடைய பதில் தாக்குதல் தொடர்ந்து இருக்கும் என்ற செய்தியையும் இதில் அறிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தம் இத்தோடு நிறைவு பெறப் போவதில்லை என்ற ஒரு ஐயம் உலகத்தில் எழத் தொடங்கி இருக்கின்றது. கடந்த இரவில் ஈரானினுடைய தெற்கு பகுதியிலும் தலைநகரின் தெற்கு பகுதிகளிலும் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஈரானினுடைய தெற்கில் தொடங்கி பண்டர் அப்பாஸ், ஸ்ரீக், ஹெம்ஸ் தீவு மற்றும் ஹெங்காம் தீவு ஆகிய நகரங்களில் குண்டுவெடிப்புகள் நடந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமின்றி தலைநகரினுடைய தெற்கு பகுதிகளான விஸ்வா, கராசக், வரமின் ஆகிய இடங்களிலும் காஸ்பின் மாகாணத்தில் குண்டு வெடிப்புகள் பதிவாகி இருக்கின்றன.
எனவே குறிவைக்கப்பட்ட இந்த இடங்களில் துல்லியமான விவரங்களை பொறுத்தவரை எங்களிடம் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அதிகமாக கிடைக்கவில்லை. எனினும் இந்த நேரத்தில் இந்த ராணுவ நடவடிக்கை இப்போது முடிவடைந்து விட்டதாக கூறும் சென்காம் இது குறித்த சில விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். தற்போதைக்கு இந்த நடவடிக்கை முடிந்துவிட்டது. குறைந்தபட்சம் சென்காம் அவ்வாறு தான் கூறியிருக்கிறது. அவர்கள் குறிவைத்த இலக்குகளின் வகைகளை பற்றிய ஒரு தோராயமான பட்டியலையும் வழங்கியிருக்கிறார்கள். கண்காணிப்பு தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை அவர்கள் குறிவைத்ததாக கூறினர். மேலும் இந்த தாக்குதல்களில் அமெரிக்க கடற்படை, விமானப்படை மற்றும் கடற்படையினுடைய காலாட்படை ஆகியவை பங்கேற்றன என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அவர்கள் தாக்கிய இலக்குகள் இப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளுக்கும் வணிக கப்பல் போக்குவரத்துக்கும் அச்சுறுத்தலாக இருந்ததால் அவை அழிக்கப்பட்டதாக சென்காம் கூறியிருக்கிறது. ஆனாலும் இந்த தாக்குதல்களுக்கு எதிரான மிக பலமான தாக்குதல்களை ஈரானும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற செய்தி ஈரானில் இருந்து கிடைத்திருக்கின்றது. எனவே அடிப்படையில் சென்காம் இதனை ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகவே சித்தரிக்கிறது. ஆனால் அரசியல் தலைமைகளிடம் இருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பீட் ஹெக்ஸட் ஆகியோரிடம் இருந்தும் எங்களால் கேட்கக்கூடிய மொழி வேறுபட்டதாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் பேசும்போது அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்களை கொடூரமான மற்றும் வன்முறையான தாக்குதல்கள் என்று விவரித்தார். ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பி வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு உடன்படவில்லை என்றால் இது போன்ற தாக்குதல்களை மேலும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று கூறினார். அதே வார்த்தைகளை பீட் ஹெக்ஸத்தும் எதிரொலித்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் ஆனால் அது நிராகரித்து விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார். நாங்கள் குண்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் குண்டுகளுடனேயே பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதில் நாங்கள் மிகவும் வல்லவர்கள் என்று அவரது வார்த்தையாக இருந்தது. எனவே ராணுவ தரப்பிலிருந்து ஒரு கதையும் அரசியல் தலைமையிடமிருந்து மற்றொரு கதையும் என நாம் இருவரு கருத்துக்களை அமெரிக்க தரப்பில் இருந்து பார்க்கின்றோம். ஒரு தரப்பு இது தற்காப்பு யுத்தம் என்று சொல்கின்றது, இன்னும் ஒரு தரப்பு ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வரவழைப்பதற்கான அழுத்தம் என்கிறது. எப்படி இருப்பினும் இந்த மோதல் தீவிரமடைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையின் நிலைமை குறித்து IRGC-இடமிருந்து மிகவும் கடுமையான ஒரு புதிய அறிக்கை வெளிவந்திருக்கிறது. தற்போது இடம்பெறுகின்ற மோதல்களுக்கு முன்பு மிக குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்களும் எண்ணெய் டேங்கர்களும் மட்டுமே இந்த நீர்வழி பாதை ஊடாக செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தன. இருப்பினும் அமெரிக்கர்களால் போர் நிறுத்தம் மீறப்பட்டதை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை இப்போது முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது என்று IRGC அறிவித்திருக்கிறது. மேலும் அந்த பகுதியை நெருங்க திட்டமிடும் எந்த கப்பல்களுக்கும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை நெருங்கும் எந்த ஒரு முயற்சியும் எதிரியுடனான ஒத்துழைப்பு என கருதப்படும், அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிகவும் ஒரு காட்டமான தொனியில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அத்தோடு ஓமான் கடல் அல்லது பாரசீக வளைகுடாவில் உள்ள கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை நோக்கி நகர்த்த வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு நகர்த்தப்படுகின்ற கப்பல்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதற்கிடையில் IRGC-யினுடைய விண்வெளிப்படை தளபதியிடமிருந்து ஒரு எழுதப்பட்ட செய்தி கிடைத்திருக்கிறது. நீங்கள் இந்த புனிதமான ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பற்றதாக மாற்றுகின்றீர்கள். ஈரான் முழுவதிலுமிருந்து நாங்கள் இந்த பிராந்தியத்தை உங்களுக்கு நரகமாக மாற்றி காட்டுவோம் என்று கூறியிருக்கிறார். கடந்த சில மணி நேரங்களில் ஈரானிய தரப்பிலிருந்து நாம் கேட்ட மிக கடுமையான செய்திகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு உரையாடலின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை நாம் அறிவோம். அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை இந்த உரையாடலின் மற்றொரு பகுதியாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். வெளிப்படையாக நாங்கள் பார்க்கும்போது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இன்னும் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கின்றது உண்மை. இரு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் ஹோர்முஸ் நீரிணை மிகவும் ஒரு முக்கிய பங்கை இப்பொழுது எடுத்திருக்கிறது. இரு தரப்பும் கடந்து செல்ல முடியாத ஒரு முட்டுக்கட்டையாகவே இது இருப்பதாக தெரிகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் என்ன நடக்கிறது என்பதுதான் மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக அமைகிறது. எனவே அது தொடர்ச்சியாக மூடப்பட்டிருப்பதும் ஈரானிடம் இருந்து வரும் இத்தகைய கடுமையான வார்த்தைகளும் அமெரிக்க நிர்வாகத்திற்கு நிச்சயம் கவலையை ஏற்படுத்தக்கூடியதல்லவா. மத்திய கட்டளை அமைப்பு சென்காம் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதை மறுத்திருக்கிறது. ஈரானியர்கள் கூறுவது உண்மையில்லை என்றும் அது கூறுகிறது. மேலும் பிராந்தியத்தில் இருந்த அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றை தாக்கியதாக ஈரானியர்கள் கூறிய மற்றொரு தகவலையும் அது மறுத்திருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த தகவல்கள் நிச்சயமாக உண்மையெனில் வெளிவரும் என்பதில் ஐயமில்லை. இப்போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த ஒரு மாதமாக நடந்து வந்த ஒரு ரகசிய நடவடிக்கை பெருமளவில் வெற்றியடைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் கூறுகின்ற போது இந்த பகுதியிலிருந்து மிக அதிக அளவிலான எண்ணெய் ஏற்றுமதி கடந்த 100 நாட்களில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற ஒரு வார்த்தையும் கூறியிருக்கின்றார். அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது, இந்த பகுதியினூடாக
பல கப்பல்கள் சென்று இருக்கின்றனவா என்ற கேள்விகள் இப்போது எழத் தொடங்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானுடைய எண்ணெய் வளத்தை சுரண்டுகின்றது என்பதற்கான ஒரு சாட்சியாக அவர் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன. இந்த ரகசிய நடவடிக்கை கடந்த 4 வாரங்களாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதாகும். மேலும் அந்த காலகட்டத்தில் 100 மில்லியன் பேரல் எண்ணெய் ஈரானின் தடையை தாண்டி சென்றுள்ளதாகத்தான் அவர் கூறியிருக்கின்றார். அவர் தோற்று போகின்றார் என்று தொடர்ச்சியாக கூறுவதை மறைக்கின்ற ஒரு நோக்கமாக இந்த 100 மில்லியன் பேரல் எண்ணெய் இதனூடாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கலாம் அல்லவா? ஏதோ எப்படியோ அமெரிக்காவினுடைய கூற்றுக்கள் எதிர்வரும் நாட்களில் நிச்சயமாக தெரிய வரும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்துக்களினுடைய உண்மைத்தன்மை என்பது எதிர்வரும் நாட்களில் தெரிய வரும். அதுவரை நாங்கள் பொறுத்திருப்போம். அமெரிக்க அதிபர் இதனை ஒரு ரகசிய நடவடிக்கை என்று கூறினாலும் இது 1 மாதத்திற்கு முன்பு நமக்கு தெரிவிக்கப்பட்ட ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை போலவே இப்பொழுது தோன்றுகிறது. எவ்வாறாயினும் புள்ளி விவரங்களின் படி கடந்த 1 மாதத்தில் 100 மில்லியன் பேரல் எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்றிருந்தாலும் இது இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு மாதாந்தம் சென்ற 600 முதல் 650 மில்லியன் பேரல்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவான ஒரு அளவுதான். எனவே ஹோர்முஸ் நீரிணை இழுத்து மூடப்பட்டுள்ளது என்று ஈரான் கூறியிருப்பது இந்த போரில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்த போகின்றது என்று இப்பொழுது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய பதில் தாக்குதல் அண்மையில் இருக்கின்ற வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய அளவில் இப்பொழுது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களின் காரணமாக பல நூற்றாண்டுகளாக கட்டிக்காத்த தங்களுடைய வளங்கள் அனைத்தையும் தொடர்ச்சியாக இந்த வளைகுடா நாடுகள் இழந்து வருகின்ற செய்தி தொடர்ச்சியாக கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 22க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த கூட்டறிக்கை மூலம் ஈரானை கண்டித்திருக்கின்றார்கள் இவர்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. ஈரான் வளைகுடா பகுதிகளில் இருக்கின்ற நாடுகள் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது என்பதை எதிர்த்தும் அதை கண்டித்தும் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த வளைகுடா நாடுகளில் நடக்கின்ற யுத்தம் அடுத்து வரும் நாட்களில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது? இந்த யுத்தம் இதோடு முடிவுறப் போகின்றதா அல்லது இது மிகப்பெரிய யுத்தமாக மாற்றமடைய போகின்றதா? இது எப்படியோ என்ன நிகழ்வுகள் வெளியே வரணும் அதை உங்களுக்காக கொண்டு வருவதற்கு உலக விவர செய்தி தொகுப்பு தயாராக இருக்கின்றது. அதற்காக நீங்கள் உலக விவர செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருப்பின் காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் இது பலருக்கு சென்று சேர ஒரு வழியாக அமையும். மேலும் இதுவரை நேரம் நம்மோடு இணைந்திருந்த உலக விவர செய்தி சேனலில் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் உங்களோடு ஒரு புதிய செய்தி தொகுப்போடு சந்திக்கின்றேன். வணக்கம்.